பொழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, பிக் பாஸ் 8ல் வந்த கண்டஸ்டன்ட்லாம் யாருன்னு தெரியுமா? அட, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகங்களாக தான் வந்திருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போய் பார்த்தா விஜய் குடும்பம், விஜய் டிவி குடும்பங்கள் ஷோக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீலு. தப்பி தவறி 1-2 பீஸ் மட்டும் உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி மட்டும் பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால எல்லாரை பற்றி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வரிசையில் ஆளாக வந்தது ஃபேட்மேன். நம்ம அண்ணா வந்த உடனே, சார் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறவர் தானே, உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்க, தலைவன் பிபி ஷோ மறந்துட்டு ரிவ்யூ பண்ணுற நினப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி நிறுத்துங்க, உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுவோம்னு கூப்பிட்டா அந்த அம்மா வந்து, என் ஹஸ்பண்ட் அங்கே இருக்க வாட்டர் பாட்டிலை கூட இங்கே எடுத்து வைக்க மாட்டார், இவர் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையேன்னு அவங்களும் கலாச்சி விட்டாங்க. சரி அப்படியாவது இந்த பீஸ் அமைதியாக இருக்கும்னு பார்த்தா உள்ளே போய் அவரையே கலாச்சிக்கிறாரு. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா சச்சனா நமிதாஸ். ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, இவங்களுக்கு 21 வயசு ஆகுதான். பார்க்க குழந்த மாதிரியே இருக்காங்கல்ல. இவங்க எதுக்கு பிக் பாஸ்குள்ளே வந்தாங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு மீடியாக்குள்ளே போகணும்ன்ட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இவங்க மீடியாக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. 2 பேரும் மாற்றான் சூர்யா மாதிரியே இருக்காங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபேஸ் கட் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொன்னான்ப்பா. சரி, மட்டமாக ஆடாத, ஒழுங்காக ஆடுன்னு சொல்லி அனுப்பி விட்டார் சேது அண்ணா. ஆனால் என்ன, அக்கா அடுத்த நாளே வெளியே வர போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா தக்ஷா குப்தா. இவங்கள பற்றி இன்ட்ரோ நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன். இவங்க ஸ்டார்டிங்கில் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால எதுவும் சரியாக போகலை. அதனால 6 மணி ஆனால் டான்னு போஸ்ட் போட்டுருவாங்க. அதில் வந்தது தான் நம்ம 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அடுத்து யாருன்னு பார்த்தா சத்யா. இவர் யாருன்னா பிபி 2ல் ரம்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்களோட விட்டுக்கார். சீசன் 2ல் அவங்க 8ல் இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சீரியல் பார்க்குற பெரியவங்க யாராவது வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்த மூஞ்சி நீங்கள் கண்டிப்பாக டிவியில் பார்த்துருப்பீங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா தீபக், ஒன் ஆஃப் த விஜய் டிவி ப்ராடக்ட். விஜய் டிவிலையே ஊறுகாய் போட்டவர். சேது அண்ணா என்ன சொன்னான்னா, உங்களோட பெரிய ஃபேன் ப்ரோ, ஜோடி நம்பர் 1ல் ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, காத்திருப்போம், இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் ஆர்ஜே ஆனந்தி. ஆர்ஜேனாலே பேச சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. அக்கா நிறைய புக்ஸ் வேறு படிச்சிருக்காங்க. அவங்க இன்ட்ரோவை பார்த்துட்டு எனக்கு என்னமோ மேக்ஸ் கிளாஸ்குள்ளே புரியாமல் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நான் உட்காந்துருந்தேன். ஓகேக்கா, பேசுகிறது போதும், நீங்கள் உள்ளே போயிடுங்க, நான் அடுத்த கண்டஸ்டண்ட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு வந்தால் பிபி ஹவுஸ்குள்ளே போயிட்டாங்க. இவ்வளோ நேரமாக பிபி ஹவுஸ் கதவையே திறக்கலை போல், எல்லோரும் வெளியே உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் திறந்து உள்ளே போக விட்டுருக்காங்க போல். உள்ளே போன உடனே ரூமுக்கு சண்டை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த கண்டஸ்டன்ட் சுனிதா அக்கா. கோ, நீ எங்கக்கா இங்கே? அப்புறம் அவங்களும் பேசிட்டு சேது அண்ணாவை ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுனிதாக்காவை உள்ளே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ தான் ஒரு புது பர்சனாக வராங்க. அவங்க பேர் ஜெஃப்ரி. இவர் ஒரு கானா சிங்கர், சூப்பராக பாடுவார்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. பட் பரவாயில்ல, இவர் பேசுகிறத பார்த்து சேது அண்ணாவே லைட்டாக எமோஷ்னல் ஆகி பிரேக் விட்டுட்டாரு. எனக்கு என்னமோ இவர் நல்லா விளையாடுவாரோன்னு தோணுது. பார்ப்போம். 9th கண்டஸ்டண்ட்டாக ரஞ்சித். உள்ளே வந்ததும் சேது அண்ணா அவர் மனசில் இருக்க பாரத்தையே இறக்கி வச்சிட்டார். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பிடிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அழகானவர், அன்பானவர். பட் இந்த கவுண்டன் பாளையம் படத்துக்கு அப்புறம் மட்டும் ஏன் சார் மாற்றங்கள்னு கேட்டார். சார் எனக்கு கோவம் நிறைய வரும், ஆனால் அதை மாற்றிக்கணுன்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி பார்ப்போன்ட்டு அவரையும் உள்ளே அனுப்பிச்சி வச்சுட்டாரு சேது அண்ணா. 10வது கண்டஸ்டண்ட்டாக பவித்ரா ஜனனி. வந்த உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பாட்டுன்னு நான் பாடலாம், பட் அந்த ஒரு கஷ்டத்தை அவங்க கொடுக்க வேணாம். இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். மோஸ்ட்லி நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க, இவங்களும் உள்ளே போயிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா நஞ்சுண்டன். இவங்க யாருன்னா லாஸ்ட் சீசனில் வந்தார் பார்த்தீங்களா விஷ்ணு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இவங்களுக்கு இவங்க வாய்ஸ் பிடிக்காது மீன்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணி அஸ்கி வாய்ஸில் தான் பேசுவாங்க. பட் இப்படி பேசுகிற ஒரு பர்சன் தானே பிக் பாஸ்க்கு வேணும். ஸோ டோன்ட் வரி, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் அருண் பிரசாத். வீட்டில் 7 உட்காந்துட்டு இருந்த பிள்ளைய ஒரு வார்த்தையில் நிலா வரைக்கும் நடக்க வச்சுட்டாரு. பார்ப்போம் இங்கே யாரையாவது அந்த கேட்டை விட்டு வெளியே நடக்க வைக்கிறாரான்னு பார்ப்போம். 13வது கண்டஸ்டன்ட் தர்ஷிகா. இவங்க ஆல்ரெடி விஜய் டிவியில் பொன்னின்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க போல். அதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ப்பும் அவ்வளோவா கிடைக்காததுனால அடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக விஜய் விஷால். இவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போனதுனால ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இவர் ஆல்ரெடி 5 முத்தம் விஜய் சேதுபதிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காராம். இன்னும் 1 கொடுத்தீங்கன்னா 6 ரவுண்டாக முடிஞ்சிடும் சார், அதை மட்டும் குத்துருங்க சார்னு கேட்டு வாங்கிட்டு உள்ளே போனார். அடுத்த கண்டஸ்டன்ட் அன்ஷிதா.
ஆல்ரெடி இவங்க மேலே எல்லாரும் வன்மத்தோடு இருக்காங்க. என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அவங்களும் அதை பற்றி சொல்ல வந்தாங்க, ஆனால் விஜய் டிவி வாழணுன்றதுனால அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு அடுத்து வந்த கண்டஸ்டன்ட் அர்ணவ். இந்த பீஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. வந்த உடனே சேது அண்ணாகிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சேது அண்ணாவோ மாசா கலாச்சி விட்டார். ஆனால் அந்த பீஸுக்கு இவர் கலாய்க்கிறாருன்னே தெரியாமல் நின்றுட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம். எனக்கு என்னமோ இந்த பீஸ் கொஞ்சம் உள்ள விளையாடும், இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம்னு தோணுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். லாஸ்ட்டாக சார் ஒரு மொத்தம், என்னது மொத்தம் சார் மொத்தம், சரி வந்து தொலை அப்படின்ட்டு அதையும் கொடுத்து ஒன்று சொன்னார். உனக்கு என்ன நடந்தாலும் அதை உன் வாயாலேயே நீ கெடுத்துப்ப, போய் தொலை அப்படின்ட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டார். 17ஆவதா கண்டஸ்டன்ட் முத்துக்குமரன். இவர் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, தமிழ் பற்றுடையவர். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறாருன்ட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக ஜாக்லின். கலக்க போகுது யாரில் தான் ரக்ஷனை பேச விடலன்னு பார்த்தா இங்கே வந்து சேது அண்ணாவையும் பேச விடல. ஆத்தா நீ உள்ளே போ ஆத்தான்ட்டு அனுப்பி விட்டார். அவ்வளோதாங்க, 18 பேரையும் சொல்லியாச்சு. இதில் யாரெல்லாம் கண்டென்ட் கொடுப்பாங்க இல்லை யாரெல்லாம் டம்மி பீஸுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் போய் அந்த உளவுத்துறையை தட்டி எழுப்புறேன். டாடா.